நவகிரக தோஷம் நீங்கணும், நவகிரகத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு எங்க வீட்டுல, இல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கு, இந்த நவகிரக பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா என்ன விஷயங்களை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், என்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், அதை பத்தி தான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நம்ம இந்த நவகிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது, இந்த நவகிரகங்கள்ல முதல்ல யார் ரொம்ப கௌரவிச்சா அப்படின்னு நம்ம தேடும். உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தனா ஆகணும்ட்டு நல்ல பருத்த உடல், ஒற்றை கண்ணு, பார்க்கறதுக்கே பிடிக்காத ஒரு தோட்டம், என்னை யாருமே சீண்ட மாட்டாங்கன்றதுனால ரொம்ப மனம் நொந்து கேட்ட உடனே வரம் தரக்கூடிய சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு. சிவன் உள்ள மகிழ்ந்து அப்படியே வரக்கூடிய உலகத்திலே நீ தாண்டா செல்வக்காரன், நீ இப்படி தும்முனா செல்வம், அப்படி பார்த்தா செல்வம், இப்படி போனா செலாடி என்னைக்குமே அப்படி இருந்ததுனாலதான் குபேர எந்திரம்னு ஒண்ணு வரும். குபேரன் போனோம்னா குபேரன் எந்த எந்திரம் தாங்க வீட்டுல ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பெரிய பெரிய தகடெல்லாம் எல்லாரும் அடிப்பாங்க. சோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன், குபேரனுக்கு என்ன எந்திரம், ஆனா இங்க சுக்கிரன் வச்சிருக்காங்க, சுகபோக வாழ்க்கை. அப்ப அந்த சுக்கிரனுக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தா அது உலோகம் எதுன்னு கேட்டோம்னா வெள்ளி. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், பியூர் வெள்ளியில சுக்கிர ஓரையில குபேரனுக்கான பூஜைகளை பண்ணி, லக்ஷ்மி தேவி பூஜையை பண்ணி, இதுக்கு பாத்தீங்கன்னா தன ஆகாஷ்ன அந்த மூலிகைகளை வச்சு இதை கொடுக்குறோம். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவகிரக தோஷம் நீங்கணும், நவகிரகத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு எங்க வீட்டுல, இல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கு, இந்த நவகிரக பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா என்ன விஷயங்களை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், என்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், அதை பத்தி தான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பயன்படுத்தாத தெரியாத பல விஷயங்கள் குருமார்களோட அந்த அனுகிரகத்தால நீங்க வாங்கி உங்க வாயிலாக நான் மக்களுக்கு சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த நவகிரக பிரச்சனை தீரணும், அதே மாதிரி குபேரனுடைய அருளும் மக்களுக்கு கிடைக்கணும், செல்வம் பெருகணும் அப்படின்னா என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? நவகிரகம் அப்படின்றது 9 வரும்க்கா. இந்த 9 கிரகங்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இன்றியமையாத தன்மை. சோ சூரியன் அப்படின்னா அதிகாரம் கொடுக்கிறது, சந்திரன் மனோகாரகன் மனசு, குரு அதாவது தேவகுரு உங்களுக்கு மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மங்களகரமான விஷயங்கள், வாக்கு, நல்ல பேச்சு திறமை இதெல்லாமே கொடுக்குறது. ராகு 4 ராகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தைரியம் மற்ற விஷயங்கள் கொடுக்கும். 1000 சுக்கிரனுக்கு சமம் ஒரு ராகு. பிளஸ் உங்களுக்கு சில விஷயங்கள் கட்டாதுன்னா ராகுவோட இது இருக்குன்னு அர்த்தம். 5 புதன். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா புதன் இல்லாம எந்த பிசினஸும் கிடையாது. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல அதாவது எந்த இடத்துல பேசுமோ அந்த இடத்துல நலிஞ்சு போகணும். ஒரு பிசினஸ் கவர் பண்றதுன்னு சொல்லுவாங்க, ஒரு கஸ்டமரை கவர் பண்றது எல்லாமே. கல்வி பிளஸ் செல்வம், இது புதன். 6னா சுக்கிரன், பிடிவாத குணம் பிளஸ் வாழ்க்கையில செட்டில்ட் ஆகிறது, காமம், மோகம், வெளிநாடு யோகம், குழந்தை பேரு, கல்யாணம் எல்லாமே சுக்கிரன் தான், சுகபோக வாழ்க்கை. 7 கேது ஞானக்காரன், சன்னியாசி மாதிரி இல்லறதுல துறவரத்துல இறைவனை அடையிறது. 8 கர்ம வினைகளை கழிக்கிறது, கர்மகாரகன்னு பேரு. சோ எல்லா கர்மம் இப்ப என் கர்மம் எல்லாம் கழிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன்னா அது சனி பகவானோட அனுகிரகம் தான். கொடுத்தாருன்னா அள்ளி கொடுத்துருவான், மனுஷன் கெடுத்தானா போட்டு மிதி மெரிச்சு விட்டுருவான். சோ இதுதான் 8. 9 கோபம் இருக்கிறதுலதான் குணம் இருக்கும், அழகன் முருகனோட அம்சமான செவ்வாய். சோ இந்த நவகிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது, இந்த நவகிரகங்கள்ல முதல்ல யார் ரொம்ப கௌரவிச்சா அப்படின்னு நம்ம தேடும் பொழுது குபேரன். எதனாலன்னா அவர் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தனா ஆகணும்ட்டு நல்ல பருத்த உடல், ஒற்றை கண்ணு, பார்க்கறதுக்கே பிடிக்காத ஒரு தோட்டம், என்னை யாருமே சீண்ட மாட்டாங்கன்றதுனால ரொம்ப மனம் நொந்து கேட்ட உடனே வரம் தரக்கூடிய சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு. சிவன் உள்ள மகிழ்ந்து அப்படியே வரக்கூடிய உலகத்திலே நீ தாண்டா செல்வக்காரன், நீ இப்படி தும்முனா செல்வம், அப்படி பார்த்தா செல்வம், இப்படி போனா செலாடி என்னைக்குமே வரம்னு ஒண்ணு வந்துட்டாலே மமதை நம்ம தான் அப்படின்றது ஒண்ணு வந்துடும். அதே மாதிரி குபேரனுக்கும் அந்த மமதை அப்படின்றது வந்தனால
சிவனை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அவரோட சின்ன குழந்தை பிள்ளையார அனுப்பி அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. எப்பயுமே தப்பு பண்ணிட்டோம், நம்ம வருந்திட்டோம், இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம், அந்த எப்படி அம்மா அப்பாவோ அதே தான் இறைவனும். சோ மன்னிச்சிடுங்கன்னு கேட்கும்போது, சரி எனக்குலாம் செல்வந்தனா நீ உலகத்தை ஆள்றதுக்குலாம் லாய்க்கு கிடையாது, போ ஒரு நாடையாவது நீ ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு அனுப்புறாரு. இலங்கைக்கு அனுப்பும் பொழுது அந்த இலங்கையில அந்த ராஜ சிம்மாசனம் இருக்கு இல்லைங்களா, அந்த ராஜ சிம்மாசனத்தை அலங்காரம் பண்றதுக்கு நவகிரகத்தை கூப்பிடுறாரு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ரத்தினங்களா அலங்காரம் பண்ணார். அதனால அந்த இலங்கையே அப்படியே தங்க குளம், தங்க தாமரை, எங்க பார்த்தாலும் யாரு பார்த்தாலும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி இருந்ததுனாலதான் குபேர எந்திரம்னு ஒண்ணு வரும். குபேரன் போனோம்னா குபேரன் என்ன எந்திரம் தாங்க வீட்டுல ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பெரிய பெரிய தகடெல்லாம் எல்லாரும் அடிப்பாங்க. சோ நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், குபேரனுக்கு எண் எந்திரம் எதுக்கு? அந்த எண் எந்திரத்துல எதனால ஒரு நம்பருக்கு ஒரு தன்மை இருக்கு இல்லையா? சோ இந்த எண் எந்திரத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னோம்னா, முதல்ல எடுத்தோடனே நான் சொன்ன வந்து செவ்வாய் 27. சோ 2 + 7 9. ரெண்டாவது சந்திரன் 2 + 0 2. மூணாவது கேது 2 + 5 7 கேது. 2 + 2 ரெண்டாவது லைன்ல வந்து ராகு 4. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் சென்டர் ஆட்சி 2 + 4 6. 2 + 6 வந்து 8 சனி பகவான். 2 + 3 புதன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 + 8 10 1. சோ லாஸ்ட்ல குரு 3. சோ சென்டர்ல யாரு இருக்கா பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ சென்டர் எப்பவுமே சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவகிரகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கும். ஆனா இங்க சுக்கிரன் வச்சிருக்காங்க, சுகபோக வாழ்க்கை. அப்ப அந்த சுக்கிரனுக்கு யார் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உலோகம் எதுன்னு கேட்டோம்னா வெள்ளி. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், பியூர் வெள்ளியில சுக்கிர ஓரையில குபேரனுக்கான பூஜைகளை பண்ணி, லக்ஷ்மி தேவி பூஜையை பண்ணி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன ஆகாஷ்ன அந்த மூலிகைகளை வச்சு இதை வந்து கொடுக்குறோம். நம்ம ஆல்ரெடி தன ஆகாஷ்ன மூலிகையிலேயே எல்லா விஷயங்களையும் பண்ணி குபேரா, ஏதாவது எந்த தெய்வத்துக்கு நீங்க ஆர்த்தி காட்டும் போது பாருங்க, குபேராய வைஷ்ணவராய குபேரனை தான் கூப்பிடுவாங்க. குபேரன் இல்லாம, ஏன்னா யாரா இருந்தாலும் குபேர சம்பத்து தான் கிடைக்கணும், குபேர சம்பத்து கிடைக்கணும், ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிருஷ்டி ஒளியில நம்ம இந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ண, நம்மளாம் ரெடி பண்ணல, பர்ச்சேஸ் தான். சோ பர்ச்சேஸ் பண்ண எந்திரத்தை ஓபன் பண்ணி அந்த தன ஆகாஷ்ன மூலிகை ஆயில்ல வச்சு நல்ல முறையா பூஜை பண்ணி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த சுக்கிர ஓரையில குபேரனுக்கான பூஜை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேரனுக்கான பூஜை, சுக்கிரனுக்கான பூஜை, குபேரனுக்கான பூஜை, லட்சுமிக்கான பூஜை, 3 பேர் பூஜையும் தொடர்ந்து பண்ணி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு கொடுத்திருக்கோம். சோ இது எல்லா இடத்துலயும் இந்த மணி சொல்றேன், எல்லா பொருளும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் கிடைச்சாலும் நவகிரகத்தோட குபேரரை ஒப்பிட்டு எந்த அளவுக்கு அது வலிமை வாய்ந்தது, எல்லார் வீட்லயுமே குபேர எண்ணெய் வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் யாருக்கும் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல, ஒரு நம்ம நார்மல் ஷாப்புக்கு ஏதோ ஒரு கடைக்கு போனாலே, ஜுவல்லரி ஷாப்புக்கு போனாலே இந்த மாதிரி ஒரு எண் எந்திரம் வாங்கலாம். ஆனாலும் இதுவரைக்கும் தெரியாத ஒரு அற்புத தகவல், எனக்கே தெரியாது, சூப்பரா சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு சொன்னாங்க. நிஜமாவே வெறும் பணம் பொருள் செல்வாக்கு இருந்தா மட்டும் பத்தாது, நவகிரகத்தோட அருள் இருந்தாதான் இதை நம்ம ஆளுமையே செய்ய முடியும் இல்லையா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குபேரனை வந்து அந்த இலங்கை ஆட்சி பண்ணும்போது இலங்கை பொற்காலமா இருந்துச்சு. குபேரன் அடிச்சு வெளியே தேத்திட்டு ராவணன் உள்ள பூந்தாரு. ராவணன் அழுவோம், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு, நீங்க யாரா என்ன வந்து அலங்காரப்படுத்துறதுக்கு, நீங்க எல்லாம் படிக்கட்டா மாறுங்கன்னு மிரிச்சதுனாலதான் அந்த இலங்கை இன்னைக்கு கஷ்டப்பட்டு வரைக்கும் ப்ராப்ளத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சாதகமான கிரகம் வரும்போது வாழ்க்கையில ஒரு மனுஷன் முன்னேறுவான், பாதகமான கிரகம் வரும்போது ஒரு மனுஷன் கஷ்டப்படுவான். நம்ம குபேரனை போலயே நம்ம சிந்திச்சு என்ன பண்றோம்னா, அந்த குபேரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பொன் பொருள் செல்வம் செல்வாக்கு ரோகமில்லாத வாழ்க்கை, இறந்தவனையும் பிழைக்க வைக்கிற மந்திரம் யாருக்கு தெரியும்னா இது இருக்கு, சுக்கிரனுக்கு மட்டும் தான் தெரியும். மித்ருஞ்சயா மந்திரம் சொல்லுவாங்க. சோ அசுரகுருக்கு எப்பயுமே வீரியம் ஜாஸ்தி. ஒரு அசுரன் வந்து பாத்தீங்கன்னா பலம் ஜாஸ்தியா இருக்கும். அவன் வந்து அவ்வளவு சீக்கிரம் சாட்டிஸ்பாக்சன் ஆகவே மாட்டான், எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையவே மாட்டான். சோ நம்ம வாழ்க்கையில 10,000 ரூபாய் கொடுத்தா போதுமா, 1 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய், எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. சோ அதுக்கேத்த மாதிரி இதை வந்து நம்ம முறையா பூஜை, இதை வந்து நம்ம மாறிடக்கூடாதுன்னு நம்ம குபேரனோட இதுவே போட்டிருக்கோம், குபேர எந்திரம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இடத்துல அந்த நவகிரக பூஜையும் குபேரனுக்கான பூஜையும் லக்ஷ்மிக்கான பூஜை, நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர உரையில ப்ராப்பரா இது பூஜை பண்ணியிருக்கிறோம். தன ஆகாஷ்ன மூலிகையில வச்சு இதை கிளென்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாய்நாதரோட இடத்துலயும் சரி, குபேரனோட இடத்துலயும் சரி வச்சு பூஜை பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹைலைட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஒரு யந்திரம் வந்து
நமக்கு கிடைக்குது அப்படின்னோம்னா குபேரன் யக்ஷராஜன்னு பேரு, யக்ஷினிகளோட அனுகிரகத்தையும் யக்ஷர்களோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரத்துக்கு நம்ம வீடை தேடி வர போறான்னு அர்த்தம். இத்தனை நாள் இந்த கடையில பார்த்தாங்க ஆனா வாங்கணும்னு தோணலைங்க, இந்த வீடியோ இப்ப பாத்துட்டேங்க ஆனா எனக்கு வாங்கணும்னு தோணுதுன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் அப்படின்னு சொல்றேன். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் நமக்கு கிடைக்குதுன்னா அது ஜாக்பாட். ஸோ ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளையும் அதுக்கு என்ன தன்மை. ஸோ எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரவங்க சொல்றது இதுதான், எல்லா இடத்துலையும் பொருளை பார்க்குறாங்க, தன்மை தெரிய மாட்டேங்குது, சொல்ல மாட்டாங்க, டீட்டெயில்டாக சொல்ல மாட்டாங்க. எதனால சொல்ல மாட்டாங்கன்னா, கோவில் வச்சிருக்கிறவங்க கடை வச்சது கிடையாது, கடை வச்சிருக்கவங்க கோவில் வச்சிருந்தாலும் குரு கிடையாது, குரு கிடைச்சாலும் அது ப்ராப்பரான டீட்டெயில்டான குருவா, அதாவது தன்னலம், அதாவது உலகமே நல்லா இருக்கணும்ன்ற அளவுக்கு குருவும் இல்லை. ஸோ இருக்கிற வீடை கூட கோயிலுக்கு கொடுத்துட்டு வாடகை வீட்டுல இன்னைக்கு வந்துட்டு மக்கள் சேவையை மகேசன் சேவைன்னு பார்க்கக்கூடிய ஒரு குரு, பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வந்து வேதத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரு, ஸோ உலகத்துக்காகவே தண்ணியே அர்ப்பணிச்சு தண்ணியே ஒரு பிரத்யங்கரா தேவியா மாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரு. இந்த மாதிரி நிறைய குருமார்களோட வழியில வர்றதுனால ஒவ்வொரு பொருளுக்கான தன்மையை பிச்சை எடுத்து நம்ம வந்து வாங்கி அந்த யாசகம் வாங்கின இந்த ஞானத்தை வந்து ஒரு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஸோ நீங்க இந்த பொருளை சிருஷ்டி ஒளியில வாங்கி உங்க வாழ்க்கையை இந்த பொருள் மூலியமா பயனடையணும்னு அந்த இறைவன் எழுதப்பட்டிருந்தா நிச்சயமா நீங்க வாங்குவீங்க, உங்க வாழ்க்கை மாறும். நிச்சயமா நிச்சயமா எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான குபேர எண் எந்திரம் நம்ம சிருஷ்டி ஒளியில இப்போ ஸ்டாக் இருக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ இமீடியட்டா வாங்கிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க ஜி, நன்றி. நன்றி.